1996ஆம் ஆண்டு அரசாங்கத்தால் ஒதுக்கப்பட்ட தொகுதியாக பட்டியல் சாதி உறுப்பினர்களுக்கு கிராம பஞ்சாயத்து ஒதுக்கப்பட்டது. ஆனால் கிராம பஞ்சாயத்து தலைவராக தேர்தலில் போட்டியிடக்கூடாது என்று தலித்துகளுக்கு ஆதிக்க சாதியினர் மிரட்டல் விடுத்தனர். 1990ஆம் ஆண்டு முதல் தேர்தல் புறக்கணிப்பை கொள்கையாக கொண்ட விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் மேலவளவு முருகேசன் தான் தேர்தலில் போட்டியிடப் போவதாகவும் அதற்கு விடுதலை சிறுத்தைகளும் திருமா அவர்களும் தன்னுடன் நிற்க வேண்டும் என வலியுறுத்த, தேர்தல் என்பது அடிப்படை உரிமை, அதில் தலித்துகள் பங்கேற்க கூடாது என்று கூற எவருக்கும் உரிமையில்லை, அது அரசியல் சாசனத்திற்கு எதிரானது என அந்த நேரத்தில் மேலவளவு முருகேசனுக்காக துணை நின்றார் திருமா. 1997ஆம் ஆண்டு மேலவளவில் நடந்த முருகேசன் உள்ளிட்ட 7 படுகொலையால் இந்திய விடுதலை தலித்துகளுக்கு சமூக விடுதலையை தரவில்லை என இந்திய சுதந்திர பொன்விழாவின் போது பெரியார் வழியில் சுதந்திர கொடும்பாவி எரிக்கப்பட்டது. 10 ஆண்டு காலம் தேர்தல் புறக்கணிப்பு அரசியலில் ஈடுபட்டது விடுதலை சிறுத்தைகள்.